ஒசூர் கெலவரப்பள்ளி அணையில் வீசிய பலத்த காற்றால் புயல் போல் சுழன்று மேலெழும்பிய நுரையால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செல்வா இணைந்திருக்கிறார். செல்வா, இதனை சரி செய்வதற்காக அதிகாரிகள் ஏதாவது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்களா? நிச்சயமாக லாவண்யா, ஒசூர் கெலவரப்பள்ளி அணை அருகே வீசும் பலத்த காற்றுக்கு சுழன்று செல்லும் மேலெழும்பி சுழன்று சென்று வருகிறது நுரைகள். ஒசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு கனமழை காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக 2200 கன அடி நீர்வரத்தாக இருந்தது. அணையின் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்ட நிலையில் அந்த நேரத்தில் அணையில் இருந்து குவியல் குவியலாக ரசாயன நுரைகள் அருகே இருந்த தலைப்பானத்தை மூழ்கடித்தது. அதைத் தொடர்ந்து நீர்வரத்து குறைந்ததால் ஆற்றில் செல்லும் ரசாயன நுரைகள் அளவு மட்டும் குறைந்தபாடில்லை. இதனால் அப்பகுதியில் கனத்த காற்று வீசி வருகிறது. இந்த நிலையில் இன்று ரசாயன நுரைகள் ஆற்றில் அதிக அளவு செல்கிறது. இன்றும் காலை நிலவரப்படி அணைக்கு 801 கனஅடியாக இருக்கிறது. 801 கனஅடி நீரும் அப்படியே வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில இந்த தொடர்ந்து இந்த நுரைகளானது அதிகப்படியாக காற்று மூலம் வீசி அருகே இருக்கிற விளைநிலங்களில் விழுவதால் மற்றும் பொதுமக்கள் நடந்து செல்லும் வாகன ஓட்டிகள் மீதும் விழுவதால் கண்ணெரிச்சல் உண்டாவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுத்து இதை சரி செய்ய வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை எழுந்து வருகிறது. இதன் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரும் வந்து பார்வையிட்டு சென்ற நிலையில இந்த நாள் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இப்பகுதி மக்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செல்வா.